வணக்கம் குளோரியானி. திமுக, அதிமுக, பாஜக இதுகள் தான் போட்டி போட்டுக்கிட்டு இலவசம் அறிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக முளைச்ச தவக்கல கட்சி தாவேகா கட்சியும் அதே வேலையை தான் செய்யுது. நான் தொடர்ந்து காணொலிகளில் சொல்லிட்டு வரேன், தாவேகா வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கட்சியோ இல்லை மாற்றத்தை விரும்புகிற கட்சியோ ஒரு நிர்வாக சீரமைப்பை செஞ்சு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிற கட்சியோ கிடையாது. இது ஒரு விசிறிகளை வைத்து ஓட்டை வாங்கி பதவியை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற ஒரு பதவி மோகத்தில் வரக்கூடிய ஒரு கட்சி. இன்னொன்று என்னன்னா, இதுவும் திமுக அதிமுகவுக்கு அதிமுகவோட பல மடங்கு சேட்டைகள் பண்ணோம், பல மடங்கு திருட்டுத்தனம் பண்ணோம், பல மடங்கு மக்களை கவர்றதுக்கு என்னென்ன குறுக்கு வழிகள் உண்டோ அத்தனையும் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது உண்மைங்கிறத அவங்க இப்போவுமே நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தலை தெரிச்சாங் கூட்டம், அது ஒரு பைத்தியக்கார கூட்டங்கிறது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே விஜய் அவர்கள் எப்பெல்லாம் வெளியில வந்தாங்களோ அப்பவே அந்த கட்சி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரவுடிச கூட்டம், ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தலை தெரிச்சு ஆடுற கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ போக போக இவங்களும் மற்றொரு திமுக மாதிரி மக்களை ஏமாற்ற வர்றாங்கங்கிறதும் நல்லாவே கண்கூடா தெரியுது. இன்னும் அவரோட சேர்ந்திருக்க சேர்க்கைகள், வழங்காத கூட்டங்கள் முகங்கள் எல்லாம் சேரும்போது விடியா மூஞ்சிகள் வழங்கா மூஞ்சிகள், அதாவது ஊரடிச்சு ஒலையில போடுற கூட்டம் தான் அங்கேயும் சேர்ந்துருக்கு. அது கூட ஓடும் ஊழ விடுற நரி கூட்டமும் சேர்ந்து வானர கூட்டமும் சேர்ந்து இந்த கூட்டம் ஒரு மாதிரி ஒரு பாதையில வந்து மத கலவர பாஜகவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கலவர கபோதிகளா நகர்வலம் வந்துட்டு இருக்கு. இந்த விஜய் கட்சியிலிருந்து விஜய் எப்பெல்லாம் தலையை தூக்கிட்டு வெளியில வாராரோ, எப்பெல்லாம் முகத்தை காட்டுறாரோ அப்பெல்லாம் உயிர் பலி எடுத்துடுறாரு. உயிரெடுக்க வரேனான்னு சொல்லிட்டே தான் வராரு, வந்து உயிரை எடுத்துடுறாரு. கரூர்ல அதிகபட்சமா எடுத்தாப்புல இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இளவு கட்சி மாதிரி ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இணைய அவர் ஒரு வீட்டுக்கு பைக்கு காரு லட்சியம் கனவுன்னு சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா, இவரும் இலவசங்கிற ஒரு பொரியை போட்டு மீன்களை பிடிக்க போறாரு, பொறி வச்சிட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது. அது இப்போ நிஜம்னு கண்ணு முன்னாடி தெரியுது. பார்த்தீங்கன்னா அவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்லையும் பொதுமக்களுக்கு பரிசா அதாவது சாப்பிட்ற டிஃபன் கேரியர்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு கொண்டு போற இது டப்பாக்கள், அப்புறம் வந்து அது சம்பந்தமான என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து கவர முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. முளைச்சி 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, எப்படி வாக்கை வந்து எப்படி பெறுறதுங்கிறது வரைக்கும் இவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதுல தெரியுது. அப்போ இவங்க எப்படி ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்க முடியும்? இவங்களும் இலவசங்கிற ஒரு மாய பிம்பத்துல மக்களை தள்ளுறதா தான் இருக்காங்க. மக்களை சோம்பேறியா வச்சு நாங்க தரோம், அதை வச்சு நீங்க ஒரு மூலையில உட்காருங்க பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய புத்திசாலிகள் கேட்பாங்க என்கிட்ட கூட, மற்ற சில ஊடகங்களில் பேசும்போது திமுக அரசு வந்து லேப்டாப் கொடுத்துருக்கு, அதை கொடுத்துருக்கு, இதெல்லாம் ஒரு சாமானிய மக்களால் வாங்க முடியாது, இன்னைக்கு அது வந்து கல்லூரி போகும் அதாவது ஏழை குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே கல்லூரி இதே ஏழை மக்கள் வீட்டில் 50,000 20,000த்துக்கு கைபேசி வாங்க முடிஞ்சிருக்கா இல்லையா? நீங்கள் அலசி ஆராய்ச்சி பாருங்க. ஒவ்வொரு கிராமமா போங்க, ஒய்ஃபை கிடைக்காத ஊர்களில் கூட இளைஞர்கள் வந்து 50,000 20,000 குறைஞ்சது 10,000 20,000த்துக்கு கைபேசிகள் வச்சுட்டு அலையிறாங்க. குறைஞ்சது அதாவது பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வீட்டில் கூட பெட்ரோலுக்கு வெளியில் ஒருவேளை அரிசி, ரேஷன் அரிசி, நியாய விலை கடை அரிசியை நம்பி குடும்பம் ஓட்டுற வீடுகளில் கூட அந்த பசங்க அம்மா அப்பாவை நெருக்கி பிடிச்சி அடமானம் வச்சு எதையாவது பண்ணி இந்த டியூ கட்டுற மாதிரி 1 லட்சம் பைக்குகள் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் போறாங்க. இதெல்லாம் அவங்களால வாங்க முடியுது. சாப்பிட வழி இல்லாத வீட்டில், கல்விக்கு வழி இல்லாத வீட்டில், கல்வி கட்டணம் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை கூட ஒழுங்கா கட்ட முடியாத வீட்டில் வளர்கின்ற புறக்காரணிகளால் அழுத்தப்பட்டு இருக்கின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்துல கூட கஷ்டப்பட்டு இருசக்கர வாகனம் வச்சிருக்காங்களா இல்லையா? கைபேசி இல்லாத ஏழை குடும்பங்கள் எங்க இருக்கு? அப்போ உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, சமூக குப்பைகளை பார்க்கணும், இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கணும், எல்லாரையும் போல நாமளும் இருசக்கர வாகனத்தில் வரணும், நாமளும் வந்து இந்த கைபேசியை வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த சமூக ஊடகத்தில் வந்து தேவையோ தேவையில்லை எதையாவது பார்க்கணும். யாரும் சுயநலத்துக்காக அதாவது பிறர் நலத்துக்காக அதை பார்த்த மாதிரி சேவைக்காக பார்த்த மாதிரி தெரியல. இளைஞர்கள் எதுக்கு கைபேசியை அதிகம் பயன்படுத்துறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி கஷ்ட ஜீவனம் நடத்துகிற வீடுகளில் கூட கைபேசி மட்டும் வாங்க முடியுது, இருசக்கர வாகனம் வாங்க முடியுது. பெண்களும் இருசக்கர வாகனங்கள் வாங்குறாங்க.
ஆனா அவங்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி வாங்க முடியல. அது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் ஆயிட்டேன். நான் கேட்கிறேன், இவங்க இலவசமா சைக்கிள் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கூட நான் என்கிட்ட பேசும்போது சைக்கிள் எல்லாம் எவ்வளவு பெரிய பயம் தெரியுமா, ஏழை பிள்ளைகள் கிராமத்துல இருந்து எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், சைக்கிள்லே போயிடலாம். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கு, அதே பயன்படுத்திக்கலாம். இதுக்கடையில சைக்கிள் உதவியா இருக்காமா. நான் கேட்கிறேன், அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு உங்க குண்டும் குழியுமான சாலையில விழுந்து மழை தண்ணியில வழுக்கி விழுந்து சாக்கடை திறந்த பாதாள, அதாவது உங்க நிர்வாக சீர்கேடுகளால் விளைந்த பாதாள சாக்கடைகள்லாம் சைக்கிளோட விழுந்து செத்து போனா பரவாயில்லையா? சைக்கிள் போதுமா, காப்பாத்திருமா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மடிக்கணினி வந்து கல்லூரி போறவங்களுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும்னு கேக்குறீங்களே, இந்த மடிக்கணினியை எடுத்துக்கிட்டு உடஞ்சி கூரை பொத்துக்கிட்டு எப்படா விழுன்னு தெரியாத அரசு கல்லூரியில போய் கூரை பொத்துக்கிட்டு விழுந்து செத்தா பரவாயில்லையா? மடிக்கணினி காப்பாத்திருமா? முதல்ல உயிருக்கு உத்தரவாதம் உள்ள அரசு கட்டடங்களை நியமிங்க. முதல்ல எது தேவையோ அதை செய்யுங்க. அம்மா அப்பா அப்பான்னு வெத்து டப்பா மாதிரி கத்திட்டு இருக்க கூடாது. இப்பதான் கனவே வேற கேக்குறீங்க. 4.5 வருஷம் தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறீங்கன்னா அது உங்க கைங்கரியம், உங்களுடைய தேர்தல் பசப்புரை தான் அது. இன்னொன்னு, நீங்க வந்து இருக்கிற ஏற்கனவே கஜானா காலி. இப்பதான் ஏதோ புதுசா உங்க வீட்டு தோட்டத்துல 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட பணங்காட்சி மரம் இப்பதான் உங்களுக்கு பணத்தை வந்து காட்சி தள்ளி இருக்கு போல. அதனால எங்களுக்கு இவ்வளவு நாளும் நிதி நெருக்கடி, இப்போ நிதி இருக்கிறனால நாங்க அதை செய்யறோங்கிறீங்க. இவ்வளவு நாளும் வந்து முளைக்க போட்ட பணங்காட்சி மரம் இருக்கு இல்லையா, முளைக்கல. இப்பதான் இந்த 6 மாசத்துக்குள்ளாரதான் அது படு வேகமா வளர்ந்து இப்ப பணமா உங்களுக்கு கொட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க திறம்பட நிர்வாகம் பண்ணி தரமான அரசு பள்ளி கட்டிடங்கள், தரமான கல்லூரி கட்டிடங்கள், தரமான மருத்துவமனைகள், மருத்துவ வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு காசே பத்தாது. ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கே உங்களுக்கு கோடிக்கணக்கான பொருள் வேணும். புதுசா ஒரு தமிழகத்தை உருவாக்குற மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாமே பாழடைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்து கட்டிடங்களும் காமராஜர் காலத்து கட்டிடங்களும் இது போய் இருக்கு. நீங்க கட்டுற அன்னைக்கே உதிர்ந்து போயிருது. உங்களால கட்ட சொல்லக்கூடாது வேற, அது வேற பயமா இருக்குது. புதுசா நீங்க ரிப்பன் வெட்டுற கட்டிடத்துக்கே பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க மனசாட்சியோட நேர்மையா சரியா நிர்வாகம் பண்ணி அடிப்படை வசதிகளை தரமான கல்லூரி மருத்துவ கட்டிடங்கள்னு எல்லாம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பத்தாது. இன்னும் பல கோடி கடன் வாங்குற அளவுக்கு வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்ப எதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க? மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அப்புறம் இந்த ஓய்வூதிய காசுகள்னு, அடுத்தது வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினருக்கு கொடுக்க வேண்டிய காசுகள் எல்லாம் எடுத்து இதுல போட்டு கொடுத்துருக்கீங்க. மகளிர் உரிமை தொகைக்கு வேற அத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோட ஓட்டை விட நிறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டை நீங்க கவரணும்னு நினைச்சு அரசு அதிகாரிகளுக்கு வஞ்சகம் பண்றீங்க. எப்படினாலும் இந்த இழிச்ச வாங்கி நமக்கு தான் போடும். ஒரு 1000 பேருக்கு செய்யணும்னா நம்ம ஒரு 200 பேருக்கு செஞ்சுட்டு விட்டோம்னா அடுத்த வாட்டி வந்துட்டா நமக்கு செஞ்சிருவாங்கன்னு இந்த 800 பேரும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில தான் போடுறீங்க. இந்த கணக்குகள் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வர்றதுதான் தாவேகா. அதனாலதான் அது அப்படியே திமுக வழியில பாஜக வழியிலேயே தன்னுடைய பயணத்தை வந்து அப்படியே தடம் பதிச்சுட்டே வருது. 2 காலம் நீங்க திமுக தடத்தையும் இந்த தடத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அப்படி அடுத்தது ஒரு தமாஷான விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஆவடி பக்கத்துல ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு அம்மா ராஜ்மோகன்கிற ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது இடம் மறிச்சு ஓடி வந்து பேசும்போது அது என்ன சொல்லுதுன்னா, உடம்பு சரியில்லை, உடம்புக்கு ஒண்ணுன்னா மருத்துவமனையில கொண்டு போய் சேருங்க, அதை விட்டுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேராதீங்கன்னு அது தன்னுடைய குடும்பத்தாரே யாரையோ திட்டுது. அவங்களுக்கு மனநிலை சரியில்லை. என்னால அதுதான் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, இல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க போல, மன அழுத்தத்துல இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சிகிச்சையை மேற்கொள்ள குடும்பத்தார்கள் அனுப்பியிருப்பாங்க. அந்த சிகிச்சை மேற்கொண்டுட்டு வாராங்களா இருக்கலாம். அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்து போல அதை இந்த தவக்கல கட்சியில போய் கத்துறாங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்முடைய உணர்வுகளை மதிக்க தெரிஞ்ச ஒரே பைத்தியக்கார கூட்டம் இதுதான். இதுல இந்த மாவட்ட செயலாளருக்கு அலப்பற ஒண்ணு இருக்கு. சேலம் மாநாட்டுக்கு அப்படியே இந்த செக்யூரிட்டிகளை எல்லாம் பாதுகாவலர்களா வரிசையா நிக்க வச்சுக்கிட்டு நீங்க 6 மணி நேரம் வெயில நிக்கணும், சரியா, ஓகேவா, அண்ணன் தண்ணி புழங்காம நீங்க விஜய் அவர்களை காப்பாத்தணும், ஓகேவா, அதுக்கு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க கூட நேரம் இருக்காது, ஓகேவா அப்படின்ட்டு என்னவோ ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பரேடு விட்டுட்டு இருக்காப்ல.
ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு கத்து இவ்வளவு இதுன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு மரணம். அப்ப கேள்வி மேல கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிக்கையும் வந்த மாதிரி தெரியல. இந்த மாவட்ட செயலாளர் தான் தலை தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாருன்னா, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு மாலையை போட்டு விஜய் 5 லட்சம் அறிவிச்சதா சொல்றாரு. ஒரு பிணத்தை பார்க்க போறதுக்கு, ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு தன்னுடைய சோகத்தை காட்டுவதற்கு கட்சி சார்ந்து ஊர்வலமா போறாங்க. அதுக்கு ஒரு பயங்கர மியூசிக், இசை பின்னணி இசை சூழ, அதுக்கும் ஒரு பரேடு. நம்ம கட்சி, இந்த குடும்பம் நம்ம குடும்பம் தெரியுமா, இந்த 2 பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே திமுக மாதிரி தான் விளம்பர மாடல், திருட்டு மாடல், இலவச மாடல்னு ஒட்டுமொத்த திமுகவை குத்தகை எடுத்திருக்கிறது தான் இந்த தாவேகா கட்சி. திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தாவேகா வரும். திமுகவை விட பல மடங்கு வேதனையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா இது தெரியுது. ஒரு சோகமான வீட்டுக்கு காதங்காதம் வச்ச மாதிரி போய் நீங்க போனாலே டிஆர்பிக்காகவும் வாங்கின பணத்துக்காகவும் கூறதுக்கு வந்துடும். இதுல வேற உட்கார்ந்துகிட்டு அங்கேயும் அந்த படத்தை எல்லாம் பெரிய போலீஸ் கமிஷனர் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்ற மாதிரி இவங்களுக்குள்ளாகவே ஒரு நினப்பு, ஒரு பெரிய கமிஷனர் நினப்பு, பெரிய அமைச்சர் நினப்பு, பெரிய IAS IPS தான் நினப்பு. அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த டயலாக் டெலிவரிகள் எல்லாம் இருக்குது. இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி கரூர்ல இறந்து போனவங்களுக்கு எல்லாம் 20 லட்சம், அதுவும் திமுக அரசு நல்ல பிள்ளை வேஷம் போட்டுச்சுல 10 லட்சம்னு, உடனே இவர் அதுக்கு டபுளா கொடுத்தாரு. இது வட மாநிலத்தான்னு 5 லட்சம் போதும்னு நினைச்சாரா? இவன் நமக்கு ஓட்டு போடுவானா, மோடிக்கு போடுவானான்னு தெரியல, அதிமுகவுக்கு போடுவானான்னு இந்த குடும்பம் போடுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த மூஞ்சிக்கு 5 லட்சம் போதும் அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்து. இதே இப்ப திமுக ஒரு 10 லட்சம் கொடுத்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 20 லட்சத்தை கொடுத்துருப்பாங்க. இல்ல இப்படி கூட நினைச்சிருக்கலாம், நம்ம என்ன சொல்ற, எம வாகன வண்டியில வெளியில வந்தாலே எம பலி எடுத்துருவான், எம உயிரை வாங்கிடுவான், காவு வாங்கிடுவான். இப்படி நம்ம கூட்டத்துல இன்னும் தேர்தல் வரைக்கும் எத்தனையோ ஊர்வலம் நம்ம இப்படி போக வேண்டியது இருக்கு. நம்ம ஊர்வலம் போற எல்லா இடத்துலயும் சவ ஊர்வலமும் நாம நடத்தி காட்டிடுவோம், சவ ஊர்வலத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவோம். அதனால இப்படி ஒண்ணு ஒண்ணா செத்துக்கிட்டே இருக்கும். ஒண்ணு ஒண்ணா நம்ம காவு வாங்கிட்டே இருந்து 20 லட்சம் கொடுத்தோம்னா கஜானா காலி ஆயிரும். ஏற்கனவே அவருக்கு துட்ட போட்டு ஒண்ணு கட்சியை நடத்தல, அது பத்திரமா சுவிஸ் வங்கியிலையும் நாட்டு பண பரிவர்த்தனையிலையும் அது அழகா குட்டி மேல குட்டி போட்டு நல்லாவே அவருக்கு இருக்குது வாட்டமா. அவருக்கு செலவழிக்கிறதெல்லாம் அத்தனை கார்பரேட் நிறுவனங்களும் நம்ம வளர்ந்து கட்ட மனுஷனோட கைங்கரியமும் அவங்களோட காசுகள், ஊழல் பணங்கள் தான் இதுல செலவாகுது. 20 லட்சமா கொட்டி தீத்தோம்னா பாக்கெட் காலி ஆயிருங்கிறதுனால எப்படி அவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம போனாலே சாவு நிச்சயம், இளவு நிச்சயம். அப்போ நம்ம அளவாதான் கொடுக்கணும், இளவுக்கு அளவோடு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ குறைச்சி கொடுத்துருக்காரு. ஆனாலும் இந்த பிணத்தை வச்சுக்கிட்டு பிண அரசியல் பண்ணி அதுல போய் ஓரமா நின்று அழுற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு மொத்தத்துல நடிகை கூட்டம் நடிப்பு கூட்டமா தான் அது இருக்குது. ஒண்ணு வெறி பிடிச்ச கூட்டமும் வெறிநாய்கள் மாதிரி இருக்கு, இல்ல நடிப்பு திலகங்களா அரக்கர்களா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படியா போயிட்டு இருக்கு. இது ஒரு மட்டமான அரசியல், ஒரு இளவு அரசியல், ஒரு உயிர் பலி வாங்குற, நரபலி வாங்குற ஒரு நரகர்கள் சேர்ந்து, நரகாசுரர்கள் சேர்ந்து நடத்துற ஒரு கட்சியா தான் இது பார்க்கப்படுது. இது இன்னுமோர் திமுக, இன்னுமோர் அதிமுக, இன்னுமோர் பாஜக தானே தவிர கண்டிப்பா மாற்று கட்சியில இது வெற்று கட்சி தான். இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் அறியாமையில விஜய்ங்கிற நடிகர் மேல கொண்ட ஒரு என்ன சொல்றது பற்றுல அம்மாக்களை அப்பாக்களை ஓட்டு போட வச்சு அறியாமை நிமித்தம் நீங்க தப்பு பண்றத கொஞ்சம் உணரணும். பெற்றோர்கள் உணரணும், குழந்தைகளுக்கு தெரியாது, நீங்க தான் உணரணும். நான்லாம் 13 வயசுல தெரியாதனமா அறியாமையால ஒரு பெண்ணுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாம பேப்பர்ல வாசிச்சதை பார்த்துட்டு எம்ஜிஆரோட பண ஊர்வலத்துல இவர் அவமதிக்கப்பட்டார், சட்டசபை அங்க இவர் அவமானப்படுத்தப்பட்டார், அப்படி இப்படிங்கிறத வாசிச்சு ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக தெரியாதனமா அறியாமையில எங்க அப்பாவெல்லாம் ஓட்டு போட வச்சேன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. ஓட்டு போட்டு அரியணை ஏறுனா அம்மா மேல டான்சி ஊழல், சாகும்போது ஊழல் ராணின்னு பட்டம். இப்பெல்லாம் ஏன்டா சொல்லி பாவத்தை, ஒரு பாவம் நடக்கிறதுக்கு நாம ஒரு வகையில காரணம் ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் நமக்கு வருது. இப்படி 13 வயசுல 12 வயசுல 8 வயசுல 7 வயசுல குழந்தைங்க அறியாமையில சொல்றதுங்கிறதுக்காக பெற்றோர்கள் காவு கொடுக்காதீங்க. நீங்களும் தான் அதுல கஷ்டப்படுவீங்க. உண்மையான கட்சி, நேர்மையான கட்சி, மக்கள் பக்கம் நின்று அரசியல் பண்ற ஒரே கட்சி நாம் தமிழர் தான். இந்த சமகாலத்துல மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மாற்று கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இருப்பதில் சிறந்ததுதான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு தேவலோகத்துல இருந்து அப்படி கடவுளே எல்லாம் ஆட்சி செய்ய மாட்டாரு.
மனுஷங்க நிறை குறைகளோட தான் இருப்பாங்க. அப்போ இருப்பதில் சிறந்தவர், களத்தில் களமாடுவதில் யார் பெட்டர் அப்படின்னு பார்த்துதான் நம்முடைய தேர்வு இருக்கணுமே தவிர நடிக அரசியலையோ பாரம்பரிய அரசியலையோ நீங்க வந்து விழுந்து இன்னொரு கூட்டம், ஏன்னா ஒருவேளை நீங்க தப்பிச்சிடலாம், நீங்க யாரையும் வந்து நம்பி வந்து வாழல, சொந்த காசுலயோ சொந்த உழைப்புலையோ இல்ல உங்களுக்கு அரசோட உதவி இல்லாமலே வாழும் தகுதியோட நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க ஓட்டு போடுறதுனால பல கோடி மக்கள், நடுத்தர மக்கள், வறுமையின் விளிம்புல நிக்கிற மக்களோட மேல அவ்வளவு ஒரு என்ன சொல்றீங்கன்னா வலியையும் வேதனையும் நீங்க சுமத்துறீங்க. ஒரு தவறான ஆட்சி முறையை அரியணை ஏற்றி படு பாதகத்தை பண்றீங்க. ஒரு கூட்ட மக்களை குழியில தள்ளுறீங்க. அவங்கள வந்து பாடாப்படுத்துறதுக்கு நீங்களும் காரணமா இருக்கீங்க. குற்றம் செய்யறதை விட குற்றம் செய்யறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது, காரணமா இருக்கிறது தான் படு பாதகம். அந்த படு பாதகமான செயலை பண்ணாதீங்க. இருப்பதில் சிறந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால ஓட்ட விவசாயி சின்னத்துக்கே போடுங்க. வருகின்ற 21ஆம் தேதி திருச்சி மாநாடுல 23 உங்களுக்கான பிரதிநிதிகள் நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்காக, என்னுடைய பிரதிநிதிகள் என்னுடைய வேட்பாளர்கள் உங்களுக்காக என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத சொல்றதுக்காக மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். திருச்சியில ஒன்று கூடுங்க. நமக்காக பேச போற, நமக்காக வேலை செய்ய போற, நமக்காக களங்காண போகிற வேட்பாளருக்கு பேராதரவு கொடுங்க. நமது சின்னம் விவசாயி சின்னம்.